கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தபால் துறையின் செல்வமகள் திட்ட பயனாளிகளுக்கும், உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கும், விவசாயிகளுக்கும், சுய உதவிக் குழுவினருக்கும் மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டைகள் மற்றும் காசோலைகளை அமைச்சர் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் தபால் துறை, வேளாண் ஆராய்ச்சி மையம், இந்தியன் ஆயில் நிறுவனம், முன்னோடி வங்கியான கனரா வங்கி, மத்திய மக்கள் தொடர்பகம் ஆகிய மத்திய அரசு துறைகளின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியின் 2ஆம் கட்டமாக கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து கடந்த மாதம் 19ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதியில் 100க்கும் மேற்பட்ட பயணிகளோடு காசிக்கு ரயில் புறப்பட்டது. இதில் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆன்மீகவாதிகள், நாட்டுப்புற கலைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், எழுத்தாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்கு செல்பவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் வாழ்த்துக்கள் கூறி கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புறநகர் மற்றும் கிராமப்புறங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்க ஏதுவாக சூலூர் காவல் நிலைய வளாகத்தில் கட்டிமுடிக்கப்பட்ட சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறையை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி திறந்து வைத்து சிறப்பித்தார். குற்றங்களை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் பெரும் உதவியாக இருப்பதாகவும், கோவை மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த காவல்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். 2024ஆம் ஆண்டுக்கான பருவ கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 250 முதல் ரூபாய் 300 வரை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்ததற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தென்னை விவசாயிகள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு தென்னை விவசாயிகளுக்கு சிறந்த லாபகரமான வருமானத்தை உறுதி செய்யும் எனவும், உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் வளர்ந்து வரும் தேங்காய் பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்ய உதவும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். கோயம்புத்தூர், பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பாரத பிரதமர் கடந்த மாதம் 30ஆம் தேதி துவக்கி வைத்தார். இதன் துவக்க நிகழ்ச்சி கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன், கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன், சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பங்கஜ் சின்ஹா, ரயில்வே துறை உயரதிகாரிகள், ரயில்வே பயணிகள் சங்கத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதி, சொகுசு இருக்கைகள், சுத்தமான கழிப்பறைகள், தானியங்கி கதவுகள் என பல்வேறு நவீன வசதிகளும் இந்த ரயில் சேவையில் உள்ளன. தொழில் நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு இடையே அதிவிரைவு ரயில் சேவை தேவை என நீண்ட நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மத்திய அரசு இந்த வந்தே பாரத் ரயில் சேவையை உடனடியாக வழங்கியுள்ளதாகவும், தொழில்துறையினர், IT ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் ஜவுளித்துறையினர் வந்தே பாரத் ரயில் சேவையின் மூலம் பயனடைவார்கள் என கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் தெரிவித்தார். ஆகாஷவாணி செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.